வணக்கம். திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு தோதிட அறக்கட்டளை தலைவர் திரு ராஜா சங்கர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் ஐயா கனியனூர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி, தாய் தந்தையரையும் வணங்கி, எனது இஷ்ட தெய்வமான மகாலட்சுமியையும் குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரியும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு சந்திரநாடி. இந்த சந்திரநாடி என்பது வந்தவர்கள் கேட்ட கேள்விக்கு உடனடியாக ஒரு பலனை சொல்லும் விதத்தில் அமைந்திருக்கும். சந்திரநாடிக்கு கோச்சார சந்திரனை கவனமாக பார்க்க வேண்டும். அன்றைய கோச்சார கிரகங்கள் நல்ல நினைவில் இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சந்திரநாடியை நாம் சரியாக சொல்ல முடியும். அதேபோல் ஜனனகால ஜாதகத்தில் கோச்சார சந்திரன் எங்கு செல்கிறது, அது யாரை தொடுகிறது, யாரை பார்க்கிறது என்பதை கவனமாக கொண்டு இந்த பதிலை சொல்ல முடியும், கேள்வியையும் சொல்ல முடியும். வந்தவர் எதற்காக வந்திருக்கிறார் என்ற கேள்வியையும் சொல்ல முடியும். உதாரணமாக சொல்ல போனால், சந்திரன் என்பது மனோகாரகன். எந்த காரியத்தை நாம் நினைக்கிறோம், எந்த காரியத்தை செய்ய போகிறோம், மனதில் என்ன இருக்கிறது என்பதை பூராம் சந்திரன் சொல்லிவிடுவார். அந்த சந்திரனை வைத்து தான் நம் பலனை சொல்ல முடியும். சந்திரன் தொடும் கிரகம், சந்திரனை பார்க்கும் கிரகம், சந்திரன் அடுத்து தொடப்போகும் கிரகம், இவைகளே நமக்கு பதிலை சொல்லும். அதில் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த சந்திரன் சப்போஸ் ராகு கேதுகள் இருக்கும் இடத்திற்கு வந்து விடுகிறார், அதில் 2-3 கிரகங்கள் இருக்கிறது என்றால் அங்கே டிகிரி வைஸ் பார்க்க வேண்டும். எந்த டிகிரியில் அது தொடுகிறது, யாரை தொடுகிறது என்பதை கவனமாக பார்த்து பதில் சொல்ல வேண்டும். இப்போது ஒருவர் வருகிறார், அவர் ஜாதகத்தை கொடுக்கிறார். அப்போது சந்திரன் இருக்கும் இடத்திற்கு 5இல் குரு இருந்தால் அவர் குழந்தைகளை பற்றி கேட்பார். 7இல் சுக்கிரன் இருந்தால் அவர் திருமணத்தை பற்றி கேட்பார். இவ்வாறு சுபமான காரியங்களை பற்றியே கேட்பார் அவர். இதுபோல் சனியை பார்க்கிறார் என்றால் தன் குழந்தைகளின் வேலையை பற்றி கேட்பார். சப்போஸ் அவர் வேலையை பற்றி கேட்கவில்லை என்றால் அவர்கள் இப்போ எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன இருக்கிறது, சித்தப்பாக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது பற்றி கேட்பார். சந்திரநாடி எப்போதுமே தீர்மானமாக பதில் சொல்ல ஒரு எளிமையான வழி. தொழில்முறை ஜோதிடர்களுக்கு இதை தெரிந்து கொண்டால் வந்தவர்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வை சொல்ல முடியும். அதன் பிறகு கொடுப்பனையை பார்க்கலாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான், பாகம் எந்த இடம் என்பதை சொல்லும், அதில் உள்ள கிரகம் நடப்பதை சொல்லும். இது எப்போதும் திசாபுத்திகள் தான் தீர்மானம் செய்யும். உதாரணமாக மகர லக்னத்தில் துலாத்தில் சூரியன் இந்த துலா ராசிக்கு மகரத்திற்கு 10ஆம் இடமாக வருகிறது. ஆகவே வந்தவர் தன் வேலையை பற்றி தான் கேட்பார். அங்கு சந்திரன் இருக்கும்போது, கோச்சார சந்திரன் துலாத்திலேயே இருக்கும்போது அங்கு வேலையை பற்றி தான் கேட்பார். ஆனால் வந்த நேரத்தில் துலாத்தில் சூரியன் நீச்சமாக இருப்பதால் அவர் அந்த நேரத்தில் தன் வேலையை விட்டிருப்பார். வேலை போயிருக்கும், அவருக்கு செய்து கொண்டிருந்த வேலை போயிருக்கும். அந்த நிலையில் வந்திருப்பார். அதேபோல் அவருக்கு மீண்டும் எப்போது வேலை கிடைக்கும் என்று கேள்வி வந்தால் அந்த சூரியன் லக்னத்திற்கு வரும், கோச்சாரத்தில் லக்னத்திற்கு வரும்போது வேலை கிடைக்கும் என்று கூறலாம். ஜாதகத்தில் சந்திரன் கடந்து வந்த கிரகத்தை பார்த்தால் அந்த கிரகம் அவங்க கேள்வி கேட்குறப்போ அது எந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்குது. இது மெயினாக எல்லா கிரக காரகத்துவங்களையும் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கிரக காரகத்துவங்கள் தெரிந்தால் மட்டும்தான் சந்திரநாடியை நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்த முடியும். ஒருவர் வராரு, ஏன் கடன் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, அப்போது கோச்சார சந்திரனுக்கு 6இல் சூரியன்,
அந்த சூரியன் இருப்பது திருவோணம் ஆகிய சந்திரன் சாரத்தில் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மறைமுக கடன் வாங்கியிருப்பார். இதை நாம் தைரியமாக அவருக்கு சொல்லலாம். தன் குழந்தைக்கு படிப்பு வருமா என்று ஒரு கேள்வி வந்தால், அன்றைய கோச்சார சந்திரன் சரியாக இப்போ இது துலா லக்னம், புதன் மிதுனத்தில் இருக்கார், அங்கே வக்ரமாக இருக்கார். ஆனால் கோச்சார சந்திரனும் மிதுனத்திலேயே இருக்கார். அப்படின்னா அவர் இப்போ இந்த பையன் படிப்பானான்னு கேட்குறப்போ தாராளமாக படிப்பான்னு சொல்லலாம். ஏன்னா வக்ர புதன் எப்பவுமே அதிக அறிவை கொடுப்பார். அதை வச்சு சொல்லிடலாம் நம்ம இந்த பையன் நல்லா படிப்பான் அப்படிங்கிறது. அதே வக்ரம் இல்லாமல் இருந்தாலும் சுமாராக படிப்பான்னு சொல்லலாம். ஆனால் வக்ரத்துக்கு அறிவு ஜாஸ்தி, அதை வச்சு நம்ம நல்லா படிப்பான்னு சொல்லலாம். அந்த பையன் டாக்டராக இருக்கான், எனக்கு தெரிஞ்ச பையன்தான். இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சந்திரன் எங்கே இருக்கார், கோச்சார சந்திரன் எங்கே பார்க்குறாரு, அவர் நேராக யார் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது 7ஆம் பாகவத்தை எடுத்துக்கணும். 7ஆம் பாகத்திலிருந்து சந்திரன் யாரை பார்க்குறாரோ அதுதான் முதல் பதிலாக வரும். அதே மாதிரி இப்போ குரு இருக்கார் அப்படின்னா அவங்க ஒரு வேலையை பற்றி கேட்குறாங்க, சூரியனை பார்க்குதா அந்த கிரகம், சூரியன் அங்கே என்ன பொசிஷனில் இருக்கார். இப்போ சூரியன் ஜாதகத்தில் உச்சமாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் கோச்சாரத்தையும் அதில் மிக்கில் பண்ணணும். அந்த நேரத்தில் சூரியன் நீசமாக இருந்தார் அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்காதுங்கிறது சொல்லலாம். இது ஒவ்வொன்றுக்கும் கோச்சார சந்திரனையும் கோச்சாரத்தையும் ஜனன ஜாதகத்தையும் மூணையும் கவனமாக பார்க்கணும். கோச்சார முடிவு சொல்கிறது அப்படிங்கிறப்போ கோச்சாரம் தான் முடிவு சொல்லும். அவங்க கேள்வி கேட்குறப்போ அந்த எந்த கிரகம் எங்கே பார்க்குது, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த கிரகத்தை பார்த்தா அந்த கிரக காரகத்துவம் என்ன சொல்லும். அது முடிவு எங்கே போகும்னா இன்றைய கோச்சாரத்துக்கு வந்துடும். அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறப்ப தாராளமாக அந்த காரியம் நடக்கும்னு சொல்லலாம். அதுவே அந்த இடத்துல நீசமாக இருந்தாவோ இல்லை ஒரு தன்னோட வேதகன் வீட்டில் இருந்தாவோ நாம் அந்த காரியத்தில் தடங்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம். இதுதான் சந்திர நாடி. இதை எல்லாரும் மனசு வச்சுக்கோங்க. இது ஈஸியாக புரியும். வந்தவங்களுக்கு உடனுக்குடன் பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஈஸியான வழி எதுன்னா இந்த சந்திர நாடி தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தில் போயிட்டு அவங்க கொடுப்பனை எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குங்கிறத பேசலாம். நன்றி, வணக்கம். நாடி ஜோதிடத்தில் சூரிய நாடி, சந்திர நாடி, செவ்வாய் நாடி, புதன் நாடி, குரு நாடி, சுக்கிர நாடி, சனி நாடி, ராகு நாடி, கேது நாடி, இப்படி ஒவ்வொரு வகையான நாடிகள் இருக்குது. இதில் நாடியில் நம்ம லக்கணத்தை எடுத்து வச்சு பார்க்க மாட்டோம். அதை லக்கணத்தை எடுத்து வச்சு பார்க்குறதுக்கும் ஒரு நாடி ஜோதிடம் இருக்குது. பிருகு லக்கண பத்ததி அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதாவது ஒரு வயசுக்கு ஒரு லக்கணம். இப்போ ஒரு ஜாதகர் மேச லக்கணத்தில் பிறந்தாருன்னா 2வது வயசில் ரிஷப லக்கணத்துக்கு மாறிடுவார். இப்படி லக்கணத்தை மாற்றுற நாடியும் அதில் இருக்குது. இந்த சந்திர நாடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எளிமையாக ஒரு சின்ன இன்னைக்கு கால்குலேஷன் பண்ணுங்கள். லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்து அதிபதி மேலே சந்திரன் போகிறாரோ அது சார்ந்த விஷயத்தில் ஜாதகனுடைய கேள்வி இருக்கும். அது சார்ந்த விஷயத்தில் தான் ஜாதகர் வருவார். 4ஆம் பாவத்தில் சந்திரன், 4ஆம் பாவக அதிபதி மேலே சந்திரன் போயிட்டுருக்காரு. அப்போ வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட கேள்வியில் வருவார், அம்மா சம்மந்தமான கேள்வியில் வருவார். இப்போ குலதெய்வத்துக்கு காரகாதிபதி யாருன்னு கேட்டால் சனி. சனி மேலே போகும்போதோ 5ஆம் இடத்து அதிபதி மேலே போகும்போதோ குலதெய்வ சம்பந்தமாகவோ குழந்தை சம்பந்தமாகவோ தாத்தா சம்பந்தமாகவோ கேள்விகள் வரும். அதாவது நாடி ஜோதிடம் இருக்கிறதுல ரொம்ப எளிமை. அது ஒரு பார்ட்டாகவே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ தொடர்ந்து அவங்க பேசிட்டோம். மிகவும் சிறப்புங்க ஐயா. சந்திர நாடியை பற்றி ஐயா மதிப்புக்குரிய தனக்கொடி ஐயா அவர்கள் சிறப்பாக பேசினார்கள். ஐயா அவர்களுக்கு கணியர் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் கேட்டு. நன்றி.